வணக்கம் நண்பர்களே, அடியாருக்கு அடியின் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஆருத்ரா தரிசனத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருக்க உலக புகழ்பெற்ற நடராஜர் கோவிலுக்கு உலகம் முழுக்க இருக்க சிவனடியார்கள் கூட்டம் சிதம்பரத்தில் அருள் நடனம் புரியும் நடனத்தின் ராஜனான நடராஜ பெருமானை பார்க்க தவம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மார்கழி ஆருத்ரா தரிசனம் பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் தான் சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்கழி திருவாதிரை அப்படின்னா மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்தோட வர பௌர்ணமியில கடைபிடிக்கப்பட்ட வழிபாடு. முன்னொரு காலத்துல எல்லா வேதங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட முனிவர்கள் நம்ம கர்ம வினைகள் முற்பிறப்பின் அடிப்படையில தான் வந்தது, அதுக்கும் சிவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படி இருக்காப்போ நம்ம ஏன் சிவனை கடவுளா நினைக்கணும், நம்மளே கடவுள் தானே அப்படின்ற ஆணவத்துல வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஆணவத்தை அழிக்க நினைச்ச சிவபெருமான் ஒரு பிச்சாண்டி வேஷத்துல பூமிக்கு வர்றாரு. அவர் கூட மகாவிஷ்ணுவும் மோகினி அவதாரம் எடுத்து வராங்க. அப்படி வர அவங்கள பார்த்து அந்த முனிவர்களோட மனைவிகளும் ஒரு சில முனிவர்களும் அவங்க அழகுல மயங்கி அவங்க பின்னாடியே போறாங்க. இதை பார்த்த மற்ற முனிவர்கள் நிச்சயமா இது சிவன் தான், எப்படியாச்சும் சிவனை அழிச்சே ஆகணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதனால ஒரு வேள்வித்தி உருவாக்கி அதுல இருந்து ஒரு யானையை அனுப்புறாங்க. அந்த யானையை சிவபெருமான் கொன்னு அதோட தோலை தன் மேல போத்திக்கிறாரு. அதை தொடர்ந்து புலி அனுப்புறாங்க. அந்த புலியையும் சிவபெருமான் கொன்னு அதோட தோலை அவர் இடுப்புல கட்டிக்கிறாரு. அதன் தொடர்ச்சியா பாம்பு, நரி, குதிரை, மண்டையோடு, உடுக்கை போல பல விஷயங்களை அனுப்புறாங்க. அது எல்லாத்தையுமே சிவன் தனக்குள்ள ஆட்கொன்றாரு. கடைசி முயற்சியா அவங்க எல்லா சக்தியும் ஒன்று சேர்த்து ஒரு கொடூரமான அரக்கனை கொண்டு வந்தாங்க. அதுதான் முயலகன். அந்த அரக்கனையும் கொண்டு தன் கால் அடியில வச்சாரு சிவபெருமான். அதை பார்த்த அந்த முனிவர்கள் சிவனிடம் மன்னிப்பு கேட்டு அவரோட ஆனந்த தாண்டவத்தையும் பார்த்தாங்க. அந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம் கொண்டு இருந்துச்சு. அதே போல ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடல்ல ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்தார். மகாவிஷ்ணு பாதங்களில் உட்கார்ந்து அவங்க சேவையை செஞ்சுட்டு இருந்தாங்க மகாலட்சுமி. கண்ணை மூடி இருந்த திருமால் திடீரென ஆஹா அற்புதம், அற்புதமான காட்சி என்று மனமுருகி சப்தமாக போட்டார். அவரை பார்த்த ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் தாயாரும் ஒன்றும் புரியாம இருந்தாங்க. கண் வெளிச்சு பார்த்த மகாவிஷ்ணு கிட்ட அவங்களோட சந்தேகத்தை ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் கேட்டாங்க. சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய ஞான கண்ணால் பார்த்தேன், அதை கண்டு மெய் சிரித்ததால் தான் அவ்வாறு கூறினேன் அப்படின்னு சொன்னாரு மகாவிஷ்ணு. அது மட்டும் இல்லாம அவர் சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பத்தி சொல்ல சொல்ல ஆதிசேஷனுக்கும் கூட உடல் சிலிர்த்தது. ஆதிசேஷனோட பரவசத்தை பார்த்த மகாவிஷ்ணு, ஆதிசேஷா, உனது ஆசை எனக்கு புரிகிறது. நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூலோகத்தில் பிறந்து தவம் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த அற்புத நடனத்தை நீயும் காணலாம். இப்போதே புறப்பட்டு போய் வா அப்படின்னு சொல்லி விடை கொடுக்கிறாரு மகாவிஷ்ணு. ஆதிசேஷனும் பூலோகத்துல பதஞ்சலி முனிவரா அவதரிச்சு அவரோட உடம்பு இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பு தோற்றமும் எடுத்து பல காலம் தவம் இருந்து வந்ததன் காரணமாக ஒரு நாள் சிவபெருமான் அவர் முன்னாடி வந்து, உன்னுடைய தவத்தை கண்டு நான் மகிழ்ச்சியுற்றேன். என்னுடைய மிக சிறந்த பக்தனான வியாக்கிரபாத முனிவர் தில்லையில் தவம் இருக்கிறார், அவருடன் சேர்ந்து தவம் புரிவாயாகன்னு சொல்லிட்டு போறாரு. பதஞ்சலி முனிவரும் தில்லைக்கு போய் வியாக்கிரபாத முனிவர் கூட தவம் பண்றாரு. மார்கழி மாத திருவாதிரை நாள் அன்னைக்கு சிதம்பரத்துல திருநடன காட்சியை சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்டி அருளிய அந்த நாளை தான் நம்ம ஆருத்ரா தரிசனம்னு வழிபடுறோம். சமஸ்கிருதத்துல திருவாதிரையை ஆருத்ரான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம ஆருத்ரா தரிசனம்னு சொல்றோம். அதே நாள்லதான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை முடிச்சு அவர் ஈசனை தரிசிச்சாரு. அதே போல அதே நாள்லதான் ஈசன் தேவலோக பசுவான காமதேனுவுக்கும் தரிசனம் தந்து அருள் புரிந்ததாக ஐதீகம். திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமாகும். மார்கழி மாதம் என்பதே சிறப்பான மாதம்தான். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இன்னும் சிறப்பு சேர்ப்பதாகும். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவன் கோவில்களில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் பன்மடங்கு நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கும் வழிபாடாகும். நடராஜனின் ஆருத்ரா தரிசனம் அவரது ஐந்தொழிலான படைத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், காத்தல் ஆகியவற்றை உணர்த்துவதாக அமையும் பொருட்டே நடைபெற்று வருகிறது. திருவாதிரை களி. முன்னொரு காலத்துல சேந்தனார் சொல்லி ஒரு சிவனடியார் இருந்தார். அவர் விறகு வெட்டி அதை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளிக்காம அவரும் உணவு உட்கொள்வதில்லை அப்படின்ற ஒரு கொள்கையை பின்பற்றி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் வந்த நல்ல மழையில விறகு எல்லாம் நனைஞ்சு அதை வைக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அவர் வீட்டுல இருக்கிற பொருட்களான அரிசியும் வெள்ளத்தையும் வச்சு அருமையான களியை செஞ்சு வச்சு சிவனடியார் வருகைக்காக காத்துட்டு இருந்தார். ரொம்ப நேரம் ஆகியும் யாருமே வராததால ரொம்ப மனசு வருத்தம் அடைஞ்சாரு. அதை பார்த்த சிவபெருமான் தன் பக்தனின் பக்திக்கு மனமிறங்கி தானே சிவனடியார் ரூபத்துல சேந்தனாரின் இல்லத்திற்கு வருகை தராரு. சேந்தனாருடைய வீட்டுல களியுண்ட சிவபெருமான் மீதம் இருந்த களியையும் மறுவேளை உணவாக கேட்டு இருக்கிறார். அடுத்த நாள் அர்ச்சகர்கள் கோவில் நடைய திறந்தப்போ நடராஜ திருப்பாதங்களுக்கு முன்பு களி சிதறல்கள் இருந்துச்சு. அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க. இந்த இழிவான செயலை யார் செஞ்சதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ சிவபெருமான் அசிரீரியாக தாமே சேந்தனார் வீட்டில் களியுண்டு மறுவேளைக்கும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாரு.
இந்த விஷயத்தை கேட்ட உடனே அரசர் சேந்தனாரை பார்க்க ஓடோடி வந்தார். சிவபெருமானே தனது வீட்டிற்கு வந்து களியுண்டதால் மனம் நிகழ்ந்து போகிறார் சேந்தனார். இதை தொடர்ந்துதான் ஒவ்வொரு வருடமும் திருவாதிரை நாளன்னைக்கு சிவனுக்கு ரொம்ப பிடித்த களியையும் தாளகையும் பிரசாதமாக பக்தர்களுக்கு படைக்கிறாங்க. களியை அரிசி, வெல்லம், பருப்பு, தேங்காய், நெய் பயன்படுத்தி செய்கிறாங்க. தாளகத்தை 7 வகையான காய்கறிகள் வெண்பூசணி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சர்க்கரைவள்ளி கிழங்கு, பூசணி, பீன்ஸ், சேப்பக்கிழங்கு ஆகியவற்றை பயன்படுத்தி செய்கிறாங்க. இப்படிதான் திருவாதிரை களி உருவாச்சு.